அழகான ஒரு கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் ஒரு ஆண் காகம் மற்றும் பெண் காகம் சேர்ந்து கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் பெண் காகம் முட்டைகள் போட்டது. இப்போ நம்ம குடும்பம் பெரிதாயிடுச்சு என்று இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த முட்டைகளை காக்க ஆரம்பித்தனர். ஆனால் அந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு கருப்பு பாம்பு வசித்து வந்தது. காகங்கள் இரை தேடி பறக்கும்போது அந்த பாம்பு மெதுவாக மரத்தில் மேலேறி முட்டைகளை விழுங்கிவிட்டு தனது புற்றுக்குள் மறைந்துவிடும். திரும்பி வந்த காகங்கள் முட்டைகள் இல்லாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து மனதளவில் மிகுந்த வருத்தம் அடைந்தன. இது ஒரு முறை அல்ல, பலமுறை நடந்தது. ஒரு நாள் பெண் காகம் மட்டும் கூட்டில் இருந்தது. பாம்பு மேலேற வந்தது. காகத்தை பார்த்ததும் பாம்பு பயந்து கீழே இறங்கி போனது. அப்போதுதான் இந்த பாம்புதான் நம்ம முட்டைகளை தின்றது என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிய வந்தது. அதை பார்த்ததும் பெண் காகம் கதறி அழ ஆரம்பித்தது. நம் வாழ்க்கை இப்படியேதானா? நாம் இங்கேயே இருந்தால் எப்போதும் நம் முட்டைகளையும் குஞ்சுகளையும் இழக்க வேண்டியதுதான் என கூறியது. ஆண் காகம் சொன்னது, இது நீதி இல்ல. இந்த கரும்பாம்பை நாம் ஒழிக்க வேண்டும். வலிமை இல்லாவிட்டாலும் அறிவுள்ள நண்பர்கள் நம்மிடம் இருக்காங்க. அடுத்த நாளே ஆண் காகம் தனது நெருக்கமான நண்பன் நரியிடம் போனது. நரி திட்டம் ஒன்று கூறியது. ராணி குளிக்க வரும்போது அவளது நகையை தூக்கிக் கொண்டு பாம்பு புற்றுக்குள் போடு. நகைக்காக வரும் காவலர்கள் பாம்பை கண்டதும் அதை சாய்த்து விடுவார்கள். அடுத்த நாள் காலை காகம் ராணி குளிக்க வரும் மரத்தில் மறைந்திருந்தது. ராணி தன் தோழிகளுடன் நீராட வந்தாள். அவளது விலையுயர்ந்த முத்து மாலையை அருகில் வைத்தாள். அவசரமாய் காகம் அந்த முத்து மாலையை எடுத்துக்கொண்டு பறந்தது. ராணியும் தோழிகளும் கூச்சலிட்டனர். காவலர்கள் காகத்தை பின்தொடர்ந்தனர். காகம் நேராக பாம்பு புற்றுக்குச் சென்று நகையை புற்றுக்குள் போட்டது. காவலர்கள் அங்கு வந்தனர். நகையை எடுத்துக்கொள்ள முயன்றபோது கரும்பாம்பும் புற்றிலிருந்து வெளியே வந்தது. பாம்பை கண்ட காவலர்கள் அதை தடியால் அடித்துக் கொன்றார்கள். பிறகு நகையை எடுத்துக்கொண்டு ராணியிடம் சென்று கொடுத்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு காகம் தன் குடும்பத்துடன் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கியது.